நம்ம பேக்கரி சுவையில் எப்படி வீட்டிலே ரொம்ப ஈஸியாக முட்டை பப்ஸு தயார் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த முட்டை பப்ஸு தயார் பண்ணுறதுக்கு அதிக டைம் எடுக்காதுங்க. ரொம்ப ஈஸியாகவே இந்த முட்டை பப்ஸை தயார் பண்ணிடலாம். நம்ம கடையில் வாங்கின முட்டை பப்ஸ் மாதிரி இந்த பப்ஸோட டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலைட். ஃபஸ்ட்டு இந்த முட்டை பப்ஸு தயார் பண்ணுறதுக்காக 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கையை வச்சு இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. நான் எடுத்திருந்த மைதா மாவோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 200 கிராம் அளவுக்கு மைதா மாவுன்னு எடுத்து பயன்படுத்தியிருக்கேன். இப்போ இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. வீட்டில் சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசையுமோ அந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகவே மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்ததுமே அதிகமான தண்ணி சேர்த்துறாதீங்க. இப்போ மைதா மாவு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியா பிசைஞ்சாச்சு. இதுக்கு மேல 1 ஸ்பூன் அளவுக்கு வாசனை இல்லாத சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மைதா மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டுட்டு மைதா மாவை ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சிருங்க. அப்பதான் உங்களுக்கு பப்ஸ் நல்லா சாஃப்டா கிடைக்கும். இப்போ இந்த மைதா மாவு நல்லா ஊறட்டும். இதுக்கப்புறமா முட்டை பப்ஸுக்கு தேவையான மசாலா எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு அகலமான பாத்திரத்துல 2 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு இந்த சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுமே 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளமா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியமா வச்சுட்டு இந்த வெங்காயத்தை வதக்கி விடுங்க. குறைவான எண்ணெயில நம்ம வெங்காயம் வதக்குறதுனால வெங்காயம் தீஞ்சு போயிடக்கூடாது. அதனால ஸ்டவ்வை மீடியமா வச்சுட்டு வெங்காயத்தை வதக்கி விடுங்க. அப்பதான் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இந்த வெங்காயம் வதங்கும் போதே மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு வெங்காயம் சீக்கிரமாவே நல்லா வதங்கி வந்துடும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நம்ம செய்யறது முட்டை பப்ஸ்ன்றனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிட்டா அந்த மசாலாவோட டேஸ்ட் நல்லா வாசனையா ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்குமே இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டீங்கன்னா போதும். இந்த முட்டை பப்ஸுக்கு வெங்காயம் வதக்கும் போது கண்ணாடி பதத்தில் இருந்தால் போதுங்க. இதுக்கப்புறமா இந்த வெங்காயத்துக்கு தேவையான மசால் பொடியெல்லாம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூளும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை நல்லா குறைச்சி வச்சுட்டு இந்த மசால் பொடி வெங்காயம்லாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. மசால் பொடி சேர்த்ததுமே நல்லா ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு வதக்குங்க. இல்லைன்னா மசால் பொடி தீஞ்ச வாடை வர ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கும் கொஞ்சம் குறைவாகவே மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் மசாலா இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் 1/4 கிளாஸுக்கும் கொஞ்சம் குறைவாகவே தண்ணி சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. இப்படி தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வேக வைக்கும் போது இந்த வெங்காயம் மசாலாலாம் சேர்ந்து நல்லா வெந்து உங்களுக்கு ஒரு கூட்டு பக்குவத்தில் கிடைக்கும். இப்போ இந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணியெல்லாம் வத்துற வரைக்குமே அடுப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. இதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி தூவிட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, முட்டை பப்ஸுக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த முட்டை பப்ஸுக்கு மசாலா தயார் பண்ணும்போது உரப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க, கூடுதலாவோ இல்லை குறைச்சோ. இப்போ இந்த மசாலா நல்லா ஆறட்டும். இதுக்கப்புறமா ஊற வச்ச மாவு எந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 20 நிமிஷமா இந்த மைதா மாவு நல்லா ஊறி இருக்குங்க. கையில் தொடும் போதே மாவு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு மாவு நல்லா ஊறினாதான் உங்களுக்கு பப்ஸ் நல்லா சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஊற வச்ச மைதா மாவை இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் போட்டுட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் எடுத்திருந்த மாவோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 200 கிராம். இதில் 5 உருண்டைகள் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. எப்போதுமே வீட்டில் பப்ஸ் மாவு நீங்கள் தயார் பண்ணும்போது இந்த அளவுக்கு மாவு கெட்டியாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பப்ஸ் மடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எடுத்து வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு உருண்டையை கையில் வச்சுட்டு இந்த மாதிரி விரிசல் எதுவுமே விழுகாத அளவுக்கு நல்லா உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா ஒரு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக நீங்கள் மைதா மாவு தூவிட்டு எடுத்து வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு உருண்டையை வச்சு சப்பாத்தி எப்படி தேய்ப்பீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பப்ஸுக்கு மாவு தயார் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சமாக மட்டுமே மைதா மாவு தூவிட்டு நல்லா தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதிகமான மாவு சேர்க்க வேண்டாம். இந்த மசாலா பயன்படுத்தி நீங்க காளான் பப்ஸ் தயார் பண்ணலாம், வெஜ் பப்ஸ் கூட தயார் பண்ணலாங்க. அருமையான டேஸ்டா இருக்கும். இப்போ இந்த மாவை நான் தேய்ச்சிட்டு கையில எடுத்து காட்டுறேன் பாருங்க, மாவு எந்த அளவுக்கு நல்லா லேசா இருக்குன்னு. முட்டை பப்ஸுக்கான மாவு இந்த அளவுக்கு நல்லா லேசாவே தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா மாவுமே இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு ஒரு தட்டில் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா பப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ தேய்ச்சி வச்சிருக்க மைதா மாவுல இருந்து ஒன்று எடுத்துட்டு சப்பாத்தி கட்டையில் இந்த மாதிரி நல்லா விரிச்சு விட்டுருங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக நீங்கள் பட்டர் இருந்தால் தடவிக்கலாம், இல்லைன்னா சமையல் எண்ணெயை பயன்படுத்தி இந்த மாதிரி லேசாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக மைதா மாவை இப்படி தூவி விட்டுருங்க. அதிகமான மாவை தூவக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து இப்படி லேசாக தூவி விட்டீங்கன்னா போதும். இந்த மாதிரி நல்லா தூவி விட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு மைதா மாவை எடுத்து இந்த மாதிரி நல்லா விரிச்சு விட்டுருங்க. இதுக்கு மேலேயுமே கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் தடவிட்டு மைதா மாவு இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி 4 மாவு நீங்கள் இப்படி ஒன்று மேலே ஒன்றா அடுக்கிட்டு மைதா மாவை தூவி விட்டுருங்க.
கடைசியா இந்த மேல் மாவுலையுமே கொஞ்சமா மைதா மாவு தூவிட்டு இதுக்கப்புறம் சப்பாத்தி கட்டையை வச்சு இப்படி மாவை தேய்ச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி 3லிருந்து 4 சீட்டு ஒன்று மேலே ஒன்று அடிக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் மாவு தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி செய்யும்போது தாங்க பப்ஸு வந்து உங்களுக்கு கடையில் வாங்கின பப்ஸு மாதிரி நல்லா லேயராக பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ சப்பாத்தி கட்டையை வச்சு மாவை நல்லா இந்த அளவுக்கு விரித்து விட்டாச்சு. இதுக்கப்புறமா கத்தி வச்சு 4 பக்கமே இந்த ஓரங்களை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி கட் பண்ணி எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு கடையில் வாங்குகிற பப்ஸு மாதிரி பார்க்குறதுக்கு ஒரே சைஸில் இருக்கும். இப்போ 4 பக்கமே இந்த மாதிரி ஓரங்களை லேசாக மட்டுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிற மாவை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாங்க. இதை திரும்பவுமே நீங்கள் பப்ஸு பண்ணுறதுக்காக பயன்படுத்திக்கிறலாம். நான் எடுத்திருந்த 1 கப்பு மைதா மாவுக்கு எனக்கு கரெக்டாக 4 பப்ஸ் அளவுக்கு கிடச்சிதுங்க. இப்போ முட்டை பப்ஸுக்கான மாவை இந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 பக்கமே நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா நடுவில் இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுட்டு ப்ளஸ் மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு 4 முட்டை பப்ஸுக்கான மாவு கிடச்சிருச்சு. இந்த அளவுக்கு பப்ஸு மாவை தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கட் பண்ணின மாவுலேருந்து ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்க. மாவு எந்த அளவுக்கு நல்லா லேயராக பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க. நீங்கள் வீட்டில் எந்த பப்ஸு செஞ்சாலுமே இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நீங்கள் மாவு தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா பார்க்குறதுக்கு லேயராக ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ கட் பண்ணின மாவு எல்லாமே ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் கட் பண்ண மாவுலேருந்து ஒன்று எடுத்துட்டு சப்பாத்தி கட்டையில் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் லேசாகவே தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்க வேணாம். இந்த மாதிரி கொஞ்சம் லேசாக தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ பப்ஸுக்கான மாவு இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு ரெடி பண்ணின மசாலாவை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மாவோட நடுவில் மசாலாவை சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஏற்கனவே 2 முட்டை எடுத்து அவிச்சிட்டு 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ண முட்டையிலேருந்து ஒன்று எடுத்துட்டு இந்த மசாலா மேலே இப்படி வச்சுருங்க. இதுக்கப்புறம் பப்ஸுக்கான மாவை இந்த மாதிரி நீங்கள் மடித்து எடுத்துக்கோங்க. இப்படி மடிக்கும் போது உங்களுக்கு மசாலா கொஞ்சம் கூட வெளியேறாது. இந்த ஓரத்தை மட்டும் நல்லா கையினால் அழுத்தம் கொடுத்து அழுத்தி விட்டுருங்க. இப்படி பப்ஸை மடித்து விடும்போது உங்களுக்கு பப்ஸுக்கான மாவு வெளியில் பிரிஞ்சுட்டு வர மாதிரி இருந்தால் கொஞ்சமாக நீங்கள் மைதா மாவை தண்ணியில் கலந்துட்டு நல்லா இந்த மாதிரி மாவுக்கு மேலே தடவி விட்டிங்கன்னா போதுங்க. கொஞ்சம் கூட மசாலா வெளியேறாமல் பார்க்குறதுக்கு பப்ஸு நீட்டாக இருக்கும். இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா பப்ஸுமே நீங்கள் தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு முட்டை பப்ஸு நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி கொடுங்க. வீட்டில் உள்ள எல்லாருமே கடையில் வாங்கின பப்ஸான்னு கேட்பாங்க. பார்க்குறதுக்கும் சரி இதோட டேஸ்ட்டும் சரிங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ரொம்பவே சூப்பராக நம்மளோட முட்டை பப்ஸெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு பாருங்கள். இதுக்கப்புறமா ஒரு முழு முட்டையை எடுத்து ஒரு கிண்ணத்தில் சேர்த்துட்டு அதை நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கலக்கின முட்டையை இந்த பப்ஸு மேலே லேசாக இப்படி அப்ளை பண்ணி விடுங்க. அப்போ தாங்க உங்களுக்கு முட்டை பப்ஸோட கலர் வந்து பார்க்குறதுக்கு நல்லா கோல்டன் கலரில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த முட்டை பப்ஸு பொரிச்சு எடுக்கிறதுக்காக அதிக எண்ணெயெல்லாம் தேவைப்படாதுங்க. 4 ஸ்பூன் எண்ணெய் இருந்தால் போதும். ரொம்பவே சூப்பராக அந்த முட்டை பப்ஸை பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் முட்டை எல்லாமே இந்த மாதிரி பப்ஸு மேலே தடவி விட்டாச்சு. இதுக்கப்புறமா முட்டை பப்ஸு எப்படி பொரிச்சு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். பப்ஸு பொரிச்சு எடுக்கிறதுக்காக ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அப்போ தாங்க உங்களுக்கு பப்ஸு வந்து பொரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பாத்திரத்தில் நான் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் லேசாக சூடானதுமே ஒவ்வொரு பப்ஸாக இந்த மாதிரி எடுத்து சேர்த்துக்கோங்க. ஒரு பப்ஸோட ஒரு பப்ஸு ஒட்டாத அளவுக்கு தள்ளி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போதாங்க பப்ஸ் வந்து ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி 2 பப்ஸ் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. ஸ்டவ்வை நல்லாவே குறைச்சி வச்சுக்கோங்க. பப்ஸை பொரிச்சு எடுக்கிற வரைக்குமே ஒரு பக்கம் நல்லா செவந்ததுமே மறுபக்கம் இந்த மாதிரி நல்லா திருப்பி விடுங்க. இந்த மாதிரி பப்ஸை பொரிச்சு எடுக்கிற வரைக்குமே நீங்கள் மூடி போட்டுட்டே பப்ஸை பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் 2 பக்கம் நல்லா செவந்து உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். முட்டை பப்ஸு பொரிச்சு எடுக்கிற வரைக்குமே நீங்கள் ஸ்டவ்வை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் டைம் எடுத்தாலுமே பப்ஸ் அப்போ தாங்க உங்களுக்கு நல்லா வெந்து வரும். அதிகமான தீயில் நீங்கள் பப்ஸு பொரிச்சு எடுத்தீங்கன்னா வெளியில் பார்க்குறதுக்கு சீக்கிரமே வெந்த மாதிரி இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவாக இருக்கும். அதனால ஸ்டவ்வை நல்லா குறைச்சி வச்சுட்டு இந்த பப்ஸை பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்மளோட முட்டை பப்ஸு 2 பக்கம் நல்லா செவந்து ரொம்பவே சூப்பராக வெந்து வந்துருச்சு. அதிகமான எண்ணெய் குடிக்கல பாருங்கள். 4 ஸ்பூன் எண்ணெயை பயன்படுத்தி ரொம்பவே சூப்பராக நம்மளோட முட்டை பப்ஸை ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். கடையில் வாங்கின முட்டை பப்ஸ் மாதிரி ரொம்ப அழகாக வந்திருக்கு. 2 பக்கம் நல்லா செவந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி மீதம் இருக்க பப்ஸை நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. வீட்டிலே ரொம்ப சூப்பராக நம்ம பேக்கரி ஸ்டைலில் முட்டை பப்ஸு தயார் பண்ணியாச்சு பாருங்கள். இந்த முட்டை பப்ஸு வெளியில் சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுமொறுனும் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாகவும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு முட்டை பப்ஸு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான சுவையோடு இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.